Hi, welcome to my YouTube channel Impirvidya, and this is my first video. First video cooking video போடுறேன்னு என்ன பெரிய குக்குன்னு நினைக்க வேண்டாம். ரீசெண்டாக பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஸோ அதான் ஃபர்ஸ்ட் கேக் வீடியோ போடலாம்னு. ப்ளஸ் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் சிக்கன் அண்ட் எக் மிஸ் பண்ணுவீங்க, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. கேக் இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், ஸோ தப்பாக பண்ணால் மன்னிச்சிக்கோங்க. தயவு செஞ்சு கமெண்டில் போய் கழுவி ஊற்றாதீங்க. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னா, கர்டையும் பேக்கிங் சோடாவையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணி தனியாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது ஃபோமி சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். கர்டும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது ரியாக்ட் ஆகிற டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். As you can see, நல்ல ஒரு ஃபோமிங் டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பபிள்ஸ் மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வெனிலா ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ்டர் சுகரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அட் தி சேம் டைம் ஜஸ்ட் ஃபோல்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நான் முன்னாடி 2-3 வாட்டி ட்ரை பண்ண கேக்கில் எல்லாம் நான் இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாமல் சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். கேக் ரொம்ப ஹார்டாக வந்துருந்துச்சு, சாஃப்டாக வரல. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பஞ்சுமா மெத்துன்னுலாம் வரல. ஸோ ஜஸ்ட் ஃபோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ பயப்படாதீங்க, ட்ரஸ்ட் மீ. கேக் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு சர்ப்ரைசிங்லி. அண்ட் ஆல்ரெடி நான் ஷீட்டெல்லாம் பேக்கிங் ஷீட்டெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனில் வைக்க வேண்டியது தான். ரிலீஸ் ஆகிறதுக்கு வேண்டி ஸோ அதை தட்டிட்டு அவனுக்குள்ளே வச்சிடலாம். இங்கே நான் அவனில் வந்து 175 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன் 35 மினிட்ஸ்க்கு. And here is the eggless vanilla pound cake. நான் 35 மினிட்ஸ் கழித்து டூத்பிக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இன்னமும் குக் ஆகணும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அப்புறம் இப்போ எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணேன். ஸோ பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக யம்மியாக இருக்குன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ என்கரேஜ் மீ. Bye.